இருக்கிறாரோ அதுபோல இவர் வர்ணிச்சிருக்கிறார். அந்த ருக்மிணீச விஜயத்தினுடைய ஒவ்வொரு சர்க்கத்தினுடைய முடியிலையும் விட்டலனை பத்தி சொல்றார். மகாராஷ்டிரத்துல ஹரி விஜயம்னு ஒரு காவியம் இருக்கு. அந்த காவியத்துல கிருஷ்ணலீலை எல்லாம் தசமஸ்கந்த ரீதியிலே, பாகவதத்தில் உள்ள தசமஸ்கந்த ரீதியிலே ஓவி சந்தஸ்ல கிருஷ்ணலீலை பூரா சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில அந்த கிருஷ்ணன் பண்டரிபுரம் வந்ததை சொல்லி ஹரி விஜயம்ங்கிற கிரந்தம் முடியும். அதுக்கப்புறம் தான் பக்த விஜயம். ஹரி விஜயம் ஆயிடுத்து, அப்புறம் பக்த விஜயம் அப்படின்னு எழுத போறா. அதுபோல வாதிராஜ சுவாமிகள் ருக்மிணீச விஜயத்துல பகவான் கிருஷ்ண லீலைகளை சித்திரகவியாக ஆச்சரியமான விருத்தங்களிலே ஆச்சரியமான முறையிலே அந்த காவியங்களை எழுதின வந்து அந்த ருக்மிணீகாந்தனே தான், அந்த ருக்மிணி தான் இங்க ரகுமாயி, அந்த ருக்மிணீகாந்தன் தான் இங்க பாண்டுரங்கன் அப்படின்னு ஒவ்வொரு சர்க்கத்தினுடைய முடிவிலையும் விட்டலே அப்படிங்கிற பதத்தை சொல்ற. மகா பெரியோர்களுடைய காலத்திலேருந்து விட்டலன் இருந்திருக்கிறான் அப்படின்னு தெரியறது. சமீபத்தில் ஏற்பட்ட கஷேத்திரம் இல்லை. ஸ்ரீ ராமானுஜருடைய காலத்துல கூட விஷ்ணுவர்தனன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை ஆட்கொண்டார். அவன் ஜெயினனாக இருந்தான். ஜெயினனா இருக்கும்போது அவனுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் விட்டல தேவராயன் பெயர் அப்படின்னு சொல்றது. விட்டல தேவராயன் அப்படிங்கிற அந்த ஜெயின அரசனை தான் வைஷ்ணவனாக ஆக்கி அவனுக்கு விஷ்ணுவர்தனராயன் அப்படின்னு பேர் வச்சார். அது ஹோசலே மன்னர்கள்னு சொல்றோமே கர்நாடகாவில், அவதான் ஆதிகேசவ பெருமாள் முதலிய கோவில்கள்லாம் கட்டினவர். அதெல்லாம் அவளுடைய கோவில்கள்லாம் பத்தி இங்க வரும் இப்ப சரித்திரத்துல. ஸ்ரீ ராமானுஜருடைய சீஷர்லயே ஒருத்தர் விட்டல தேவராயன் அப்படின்னு இருந்தான். ஆனா அப்போ ராமானுஜர் காலம், அதுக்கு முன்னாடி இருந்த ஆதிசங்கரர் காலத்தில இருந்து விட்டலங்கிற பதம் இருக்கு. விட்டலங்கிற பதம் இருக்கு. விட்டலங்கிற பதத்துக்கு பொதுவா விஷ்ணு அப்படிங்கிறது மராட்டி கொச்சையா இருக்கிறதுனாலே, பிராகிருத பாஷையா இருப்பதனாலே விஷ்ணுங்கிறது விட்டுன்னு ஆகி விட்டுங்கிறது விட்டலேன்னு ஆயிருக்கு. அப்படின்னு அது திரிஃபு அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லலாம். வீட்டானா கல்லுன்னு அர்த்தம், செங்கல்னு அர்த்தம். அந்த செங்கல் மேல நிக்கிறதுனால விட்டலன் அப்படின்னு ஆயிருக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனா அதுக்கு நிர்வச்சனம் பண்ணினார்கள். விதா ஞானேன டான் சூன்யான் லாதி கிருண்ணாதி யஸ்வயம் அஜ்ஞான கிரகிருத் தேவகா விட்டல கத்தியதே புதைன்னு பண்டிதாள் அதுக்கு நிர்வச்சனம் பண்ணிருக்கா. ஞானத்தினால மாயையை நீக்கி விடுறா அப்படிங்கிறதுனாலே விட்டலன்னு பெயர். விட்டலன்னா அபரோட்ச ஞானத்தை கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு நிர்வச்சனம் பண்ணிருக்கு. இந்த மகான்கள் எல்லாரும் விட்டலங்கிற பதத்தையே பிரதானமாக கொண்டு தங்களுடைய கீர்த்தனங்களை உபயோகப்படுத்துறார். ஸ்ரீபாதராஜர் அப்படிங்கிறவர் பாண்டுரங்கனை சாட்சா்காரம் பண்ணினவர். அதனாலே கீர்த்தனங்கள்ல ரங்க விட்டலேனே முத்திரை. வியாசராயருக்கு கிருஷ்ண அப்படிங்கிற முத்திரையே. வியாசராயருடைய 4 சிஷ்யர்களே கனகதாசர் அப்படிங்கிறவர் மாடிமேய்க்கிற ஜாதியில பிறந்தவர். ஆதிகேசவன் அப்படிங்கிற கோவில்ல ஆதிகேசவ பெருமாள் இடத்துல அவருக்கு அதிகமான ஈடுபாடு. அதனாலே அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாத்திலையும் ஆதிகேசவ அப்படிங்கிற முத்திரையே வைப்பார். புரந்தரதாசர் சீனப்ப நாயக்கர்னு அவருக்கு பெயர். புரந்தர விட்டல அப்படிங்கிற முத்திரையே வைக்கிறார். விஜயதாசர் அவருடைய சிஷ்யர். விஜய விட்டலேனே முத்திரை வைப்பார். விஜயதாசருடைய சிஷ்யர் கோபாலதாசர். கோபால விட்டலேனே அவர் முத்திரை வைப்பார். இவர்கள் விட்டல நாமத்திலே அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக பாண்டுரங்க பக்தர்களாக இருக்கிறார். எல்லாருமே இதுல தாசவர்க்கம் வியாசவர்க்கம் அப்படின்னு 2ஆ பிரியர். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயத்தை எடுத்தோமானா ஆழ்வார்கள் எப்படி தமிழ்ல பாடி ஒரு வர்க்கம், அதற்கு பிறகு நாதமுனிகள் தொடக்கமாக ஆச்சாரியர்கள் சமஸ்கிருதத்திலே பெரிய சாஸ்திர கிரந்தங்களை பண்றார். பக்தி பிரச்சாரத்துக்கு அவர்கள் கையாண்டிருக்கிற முறை என்ன அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்களை படிச்சு ஆச்சாரிய புருஷாலா இருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் மகான்கள்ல 2 விதம். அப்புறம் பஜனை பண்ணி கொண்டு மக்களிடத்துல பழகி பிரதேச பாஷையில கீர்த்தனம் பாடி ஒரு வர்க்கம். வியாசர் சாஸ்திரக்காரரா இருப்பதனாலே வியாசர் எழுதின சாஸ்திர நிர்தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகான்களை வியாசவர்க்கம் என்றும், பிரதேச பாஷையிலே கீர்த்தனம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாகவதாலே தாசவர்க்கம் என்றும் 2ஆ பிரிக்கிறார். அப்படி பிரிச்சோமானால் எல்லா சம்பிரதாயத்திலையும் உண்டு, மாத்வ சம்பிரதாயத்துல தாங்கிறது இல்லை. இப்ப வியாசவர்க்கம் அப்படின்னு எடுத்துட்டோமானா வேதாந்த தேசிகர், சுவாமி ராமானுஜர் போன்றவர்கள்லாம் சாஸ்திரக்காரர்கள் மகான்களே, அவர்களை வியாசவர்க்கம் அப்படின்னும் ஆழ்வார்கள் எல்லாரையும் தாசவர்க்கம்னு சொல்லலாம்.
அதுபோல அத்வைதத்திலையும் ஆதிசங்கரிலேருந்து போதேந்திரால் வரையிலையும் எல்லாரும் சாஸ்திரகாராளா இருக்கிறதுனாலே வியாசவர்க்கம் அப்படின்னும், தியாகராஜ சுவாமிகள் போன்ற மகான்களே தாசவர்க்கம் அப்படின்னு பிரிக்கலாம். இது மாதிரி எல்லா சம்பிரதாயத்திலையும் பார்த்துக்கலாம். அந்தந்த சம்பிரதாயத்திலே ரெண்டு விதமான மகான்கள். இந்த ரெண்டு விதமான மகான்களே சில பேர் ஆச்சாரியாலா உட்கார வேண்டிருக்கு. அவர்கள் சர்வசாஸ்திரங்களும் படிச்சு சாஸ்திரார்த்தங்களை நிர்ணயம் பண்ணி ஜனங்களுக்கு இப்படி இருக்கிறவனு புத்தி சொல்றவா. ஆனா அவர்கள் பொது ஜனங்களிடத்திலே சகஜமா பழக முடியாது. குருங்கிறதுனாலேயே தாசவர்க்கம் அப்படிங்கிறவா இருக்கவா பெரும்பாலும் கிரகஸ்தாலா இருப்பா, சன்னியாசிகளா இருக்க மாட்டா. அப்படின்னாலும் கூட சாஸ்திரார்த்தத்தை சாஸ்திரார்த்தமா சொல்ல மாட்டா. பிரதேச பாஷையிலே ஜனங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில எல்லாத்தையும் கீர்த்தனமா பாடி விடுவா. சகஜமா வீட்டுக்கு வருவா. கிரகஸ்தாலா இருப்பதனாலேயே பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பா. ஜனங்களிடத்திலே சகஜமா பழகுவார். ஆனா இவாள் பட்சத்திலே பகவானுடைய லீலைகள் அதிகம். ஆனா தனக்கு ஒரு பெருமை பாராட்டிக்க மாட்டார். நம்ம இடத்துல நெருங்கி பழகிறதுனாலேயே ஜனங்களுக்கு அவளுடைய ஒரு கீர்த்தனத்தினாலையும் பக்தியினாலையும் அவளுடைய சிம்பிளான வாழ்க்கையினாலையும் ஜனங்கள் அவரிடத்துல நெருங்கி பழகிறதுனாலையும் ஆச்சாரியாளா இருக்கிறவாள் 100 பேரை பிடிச்சாளனா இவாள் 1000 பேரை பிடிச்சிருவா. இவர்கள் என்ன பண்ணுவா, ஆச்சாரியாளிடத்துல பரம பக்தி உடையவாளா இருப்பதனாலே இவாளை கொண்டு போய் ஆச்சாரியாளிடத்துல சேர்த்து விடுவா. இவள் ஆச்சாரியால் மூலமா இவாளுக்கு தீட்சை பண்ணி வைப்பா. இப்ப ஆச்சாரியால் ஒரு ராஜா மாதிரி இருக்கிறதையும் அவள் கீழே இருந்து எல்லாரையும் கவர் பண்ணி கொண்டு தன் ஆச்சாரியாளிடத்துல சேர்க்கிறது போல இவாள் அமைகிறதையும் பார்த்தோமானா அப்படியெல்லாம் பக்தியை வளர்த்திருக்கு. அப்படியெல்லாம் பக்தி வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ராமகிருஷ்ண ஹரி கோவிந்த ஹரின்னு ஜனங்கள் பக்தி பண்ணிட்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு முறைகள் எல்லாம் அவ கையாண்டு இருக்கா. இதுல ஒரு ஆசிரியர் என்னன்னு கேட்டேன்னால் 2 மாவும் இருக்கிறவாள் உண்டு. இதுல அந்த வியாசவர்க்கத்திலையும் இருக்கிறவா தாசவர்க்கத்திலேயே இருக்கிறவா அப்படிங்கிறாப்புல சில மகான்கள். அதுல இப்போ ஸ்ரீபாதராயர் போன்றவர்கள் ஆச்சாரிய பீடத்துல இருந்து கொண்டே ஆனால் கன்னடத்துல கீர்த்தனங்கள் பாடி தாசவர்க்கம் போலே பகவன் நாம சங்கீர்த்தனாதிகள் பண்ணிண்டும் இருந்திருக்கா. சாஸ்திர கிரந்தங்களும் பண்ணிருக்கா இந்த மகான்கள். ஆசீத் ஸ்ரீபாதராஜாச்சோ வைஷ்ணவோ யதி சத்தமஹ ஞான வைராக்கிய சம்யுக்தோ ஹரிபக்த சிரோமணி. யதி சிரேஷ்டர் இவர். மாத்வ சம்பிரதாயத்திலே பிரசித்தமான ஆச்சாரியர். பல க்ஷேத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணி கொண்டு பண்டிரிபுரம் வந்து சேர்ந்தார். பண்டிரிபுரத்தில் முகாம் போட்டிருக்கிறார். அங்கு தங்கி இருக்கிறார். ஸ்ரீ பாண்டுரங்கன் அவருடைய சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்து ஸ்வாகதம் தே யதி சிரேஷ்ட சாவதானமிதம் சுணு தவ பக்தியா பிரசன்னோகம் சுராணாமபி துர்லபா. தேவர்களுக்கு கூட துர்லபமா இருக்கக்கூடிய நான் உன் விஷயத்துல பிரசன்னமா இருக்கிறேன். நாளைக்கு நீ சந்திரபாகா நதியில ஸ்நானம் பண்ணும்பொழுது வெடிற்காலிலே உனக்கு நான் அர்ச்சாவிக்கிரமாக கிடைப்பேன். என்னை எழுந்துரை செய்து கொண்டு போய் நீ ஆராதனம் பண்ணி கொண்டு என்று பகவான் நியமிக்க இவர் ஆச்சரியப்பட்டு இவர் சந்திரபாகாவில் வெடிற்காலுமே ஸ்நானம் பண்ணும் பொழுதே ஒரு பாண்டுரங்க மூர்த்தி அவருக்கு கிடைச்சார். அந்த பாண்டுரங்கனை எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை செய்து அந்த பாண்டுரங்கனுக்கு ரங்கவிட்டலன் அப்படின்னு பெயர் வைத்து உடனே அதுல இருந்து ஆரம்பித்து பாகவத சம்பிரதாயப்படி அவருக்கு சுப்பிரபாதம் டோலோத்சவம் வரையிலும் தினசரி ஆராதனங்கள் செய்து கொண்டு பல்லாக்கில் அந்த ரங்கவிட்டலனை வைத்துக் கொண்டு கிராமம் கிராமமாக சென்று பக்தி பிரச்சாரம் செய்து கொண்டு பல கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு இந்த மகான் இருந்தார். ஸ்ரீபாதராயர் அப்படிங்கிறவர். இவருடைய கீர்த்தனங்கள்லாம் ரங்கவிட்டல அப்படின்னு முத்ரவர். பாகவதாலாம் இன்னைக்கு அந்த கீர்த்தனங்கள் நிறைய பாடுறா. துங்கபவ பங்கஜோ நீலகன நீலஜோ ஜோ. பகவானுக்கு தொட்டில் பாட்டுலாம் நிறைய பாடியிருக்கு. ரங்க விட்டலன ஜோஜோ தசாவதார்த்தின்னு சொல்லி தொட்டில் பாடுறார். பகவான தொட்டில போட்டு ஆற்றார். ரங்கன் ரங்க விட்டலான். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனத்துல இவருக்கு அதிகமான ஈடுபாடா இருப்பதனாலே பாண்டுரங்கம் ஸ்ரீரங்கம் பெயரளவில் க்ஷேத்திரம் வேறியே தவிர பெருமாள் உத்தரதானே. அதனால இவர் ரங்கவிட்டலன்னு பேர் வச்சிருக்கிறது. ஸ்ரீரங்கநாதனே பாண்டுரங்கனே. ரங்கநாதன் விஷயமாக நிறைய கீர்த்தனங்கள், மதுரமான கீர்த்தனங்கள். யதிசிரேஷ்டர் ஆனா மதுரமான கீர்த்தனங்கள். ஊஞ்சல் பாட்டு, டோலோத்சவ பாட்டு நிறைய பாடியிருக்கிறார். இந்த ஸ்ரீபாதராஜருடைய சிஷ்யர் தான் வியாசராயர் அப்படிங்கிற மகான். அப்பொழுது கிருஷ்ணதேவராயர் ஒரு பெரிய வித்வத் சம்மேளனம் நடத்தினார்.
இந்த வித்வத் சம்மேளனத்துக்கு எல்லா மதஸ்தர்களையும் வரவழைச்சு சாஸ்திரார்த்த நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு நடத்தும் பொழுது ஸ்ரீபாதராயருக்கு அழைப்பு கொடுத்தார். ரங்கவிட்டலனுடைய ஆராதனத்திலேயே ஈடுபட்டிருக்கிற இவர் ராஜசம்மானத்தை விரும்பி அங்க போக அவகாசம் இல்லை அப்படின்னு நினைச்சார். அதனாலே தன்னுடைய சிஷ்யனான வியாசராயரை அனுப்பிச்சார்.